ஹாய்டா சுகர்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ஃபா அண்ட் ஒமேகா நெக்ஸ்ட் பார்த்தாண்டா பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். எனக்கு டெலகிராமில் வந்து மெசேஜ் பண்ணாங்க. சீரியஸ்லி நான் இன்றைக்கி போட மாட்டேன்னு சொன்னேன். கோவம் வந்துச்சு போல இருக்குது. ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு போனாங்க. சரி ஓகே கடுப்பாயிட்டாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி டயர்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெக்கார்ட் பண்ண வந்துட்டேன். ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், லைவ் வரலான் இருக்கேன். ஓகே வரேன், ஒரு நாள் வரேன், வந்து என்ன டீட்டெயில்ஸுங்கிறத சொல்கிறேன். அப்புறம் வந்து நீங்களே சொல்லுங்கள் ஓகேவா, எப்போது வீடியோ போடலான்னு நீங்களே சொல்லுங்கள். லைவ் வரும்போது நான் கம்யூனிட்டி செக்ஷனில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். தயவு செஞ்சு எல்லோரும் வந்து அந்த லைவில் கலந்துக்கோங்கடா ஓகேவா. வாங்கடா ஸ்டோரிக்கில் போகலாம். லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன். ஜிம்மினோட பேபியை வந்து நம்ம ஜின் வந்து பார்த்துட்டு போயிருப்பாருடா. அப்போது ஜிம்மின் தான் அந்த ரூம்க்கே வந்து அப்படி அவரோட மந்திரக்கட்டு போட்டுட்டு அவர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருப்பார். அப்போ வந்து பார்த்திங்க அதோட நான் முடிச்சிருந்தேன், அதில் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மின் தான் சாப்பிட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு குழந்தை அழுகிற வாய்ஸ் கேட்குது. அவரோட அந்த கண்ணெல்லாம் வியர்ட் ஆகுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேபி அழுகிற சவுண்டை வந்து ஒரு ரியலாக ஃபஸ்ட்டு பேபி அழுகும்போது ஒரு மாதிரி அழுகும் இல்லைடா. எப்போவுமே பசிக்கு அழுகிறது, குழந்தை பிறக்கும் போது அழுகிற சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கொஞ்சம் ப்ரீஷியஸ் ஆனது. அந்த சவுண்ட் வந்து கேட்குது. நம்ம வாய்ஸ் எல்லாருக்குமே ஐஸ் அப்படியே வியர்ட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜேக்கப் தான் ஒயன் பேபிடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா அப்படியே கண்ணில் டியர்ஸ் வருது. ஆமாம், என்னோடய பேபி காற்றோட சக்தி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. வாய்ஸை வச்சு சொல்கிற அது ஆரோமோட பேபின்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. எனக்கு தெரியும், என்னிலேருந்து வெளியில் போன என்னோடய சக்தி என்னவாக இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். முதல்ல இது இந்த பூமிக்கு வந்திருக்குங்கிறதும் எனக்கு தெரியும். ஏன்னா நான் அவளோட அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது அவளா, அது பொண்ணா அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் வந்து கேட்குறாருடா. அப்போ நீங்களா, ஆமாம் அது பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆரமோட ரூமில் ஆரம் தான் அப்படியே கனலாம் டிஎஸோட அந்த பேபியை என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கையெல்லாம் நடுக்கத்தோட அப்படியே வந்து அந்த பேபி வந்து பார்த்துட்ருக்காருடா. அந்த தொட்டில்கிட்ட போயிட்டு அப்போ வந்து நம்ம ஜின்னு தான் வேகமாக ஓடி வரும்போது பார்த்திங்கன்னா அவர் தான் அப்படியே அந்த ரூம் வாசலில் வந்து நின்றுட்டு அவர் கூட ஹார்ட் பீட் ரைஸ் ஆகுது. அப்படியே உள்ளே வந்து பார்க்குறாருடா. அந்த பேபி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பர்த் ஆகிருக்கு. அதை வந்து பார்க்குறாரு. அப்படியே ஆரம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே தயங்கிட்டே கூப்பிட்றாரு. இந்த பக்கம் ஆரமா ஜின் கேர்ள் பேபி ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜின்னும் பார்த்திங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே அந்த பேபி வந்து பார்க்குறாங்கடா. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கேர்ள் பேபி தாண்டா பர்த் ஆகுது. அது அப்படியே ஜின் தான் கையில் எடுத்துகிட்டு செம்ம க்யூட்டாக இருக்கால்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம், அப்படியே ஒயன் மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆரன் சொல்கிறாரு. அவகிட்டே கொண்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் கேட்குறாரு. இந்த பக்கம் ஜின்னா இல்லை வேணாம், அவகிட்டே கொண்டு போகக்கூடாது, இப்போது நான் ஒரு மருந்து கொடுக்கணும், ஒரு நிமிஷம் என் தங்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய வந்து அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆரமோட ஹேண்ட்ஸில் வந்து கொடுக்குறாரு. ஆரம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கையில் ஒரு பூ வாங்கினா எப்படிடா வாங்குவோம், ஃபஸ்ட்டு மலர்ந்த பூ, அந்த பூவை வாங்குற மாதிரி நம்ம ஆரம் தான் அப்படியே கை நடுக்கத்தோடு அப்படியே பேபி வாங்குறாரு. ஜின்னா டே கேர்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து சொல்லிடுறாருடா. சொல்லிவிட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்கார்றாரு. இந்த பக்கம் ஜின் பார்த்திங்கன்னா ஒரு மருந்து எடுத்து நம்ம ஆரம்க்கு தான் கொடுக்குறாரு. இதை சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த மருந்தை வாங்கி நம்ம ஆரமும் சாப்பிட்றாருடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்க்கு ஒரு அபரிவிதமான சக்தி கிடைக்குது. அப்படியே நம்ம ஜின்னை தான் பார்க்குறாரு. இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுவா, ஒவ்வொரு குழந்தை பர்த் ஆகும்போதும் ஒயனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு பால் கொடுக்குறாள்ல, அவரோட மார்பகத்துலேருந்து ஒரு லிக்விட் வரும். அந்த லிக்விட் தான் இது. அதை வந்து நீ சாப்பிட்டனால உன்னோட சக்தி அதிகரிக்கும். குழந்தைய உன்னால் அழுகாமல் பார்த்துக்க முடியும் அவள் குழந்தைக்கிட்ட வர வரைக்கும். ஏன்னா 8 பேபிஸ் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரமா 8 யாருக்கு ட்வின் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து கேட்குறாருடா. அதுவா,
ஷேக் ஹோப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து அப்படியே சிரிச்சுட்டே சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரமா ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அப்படியே கேட்டுட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற பாய்ஸில் அப்படியே ஆரம் ரூமுக்கு தான் அப்படியே எட்டி பார்த்துட்ருக்காங்க. அவங்க ரூம் டோரை திறந்து அப்படியே தலையெல்லாம் வெளியில் விட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே தான் ஷுவாஹையா பேபி பர்த் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாண்டா அதான் சவுண்டு கேட்குதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுவா வந்து சொல்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஜேகோப்பா ஹே வைன் 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 இருடி கொஞ்சம் நேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. நீங்களா ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அப்படி உங்கள் டேஸ்ட்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜெய்ஹோப்க்கு வந்து கம்பெனி கொடுத்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்க்கு வந்து அந்த லிக்விட் மாதிரி கொடுத்துருப்பார்லடா, அதை வந்து நல்லா சாப்பிட்டனால நம்ம ஆரம்க்கு வந்து பசி இல்லை, அவரோட சக்தியும் இன்க்ரீஸ் ஆகுது, பேபியும் பார்த்திங்கன்னா நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாருடா. அப்போ வந்து இந்த பக்கம் நம்ம ஜெய்ஹோப் தான் அப்படியே அந்த ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் தான் ஆரம் ரூமுக்கு தான் வராரு. ஆரம் ரூமில் பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னும் இந்த ஆரம் குழந்தை 3 பேருமே இருக்காங்க. அப்போ ஓடி வந்து அப்படியே நம்ம ஆரமோட ஹேண்ட்ஸை தான்டா பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பேபி அழகாக இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு டி க்யூட்டாக இருக்காடா பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா பொண்ணுன்னு உனக்கு எப்படா தெரியும், நான் சும்மா டவலை தானே ரேப் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னு வந்து கேட்குறாரு. எனக்கு வயன் தான் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப் சொல்கிறாரு. ஓ அப்படியா, அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின்னும் அப்படி தலையை நாட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஆரம்பம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அப்படியே தலையை மட்டும் நாட் பண்ணிக்கிறாங்கடா. இந்த பக்கம் ஜெய்ஹோப் தான் அந்த குழந்தைய எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்காரு. அப்போது பார்த்திங்கன்னா உங்களோட வாய்ஸ் கேட்குது, அப்படியே கத்துறீங்க ஜேன் அப்படிங்கிற மாதிரி கத்துறீங்க. அவர் வேகமாக போகிறாரு. போய் பார்த்தா இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னோட பேபி வந்து பர்த் ஆகிருக்குடா. அதை வந்து நம்ம வயந்தான் நீங்கள் தான் அப்படியே கத்தி அழுதுகிட்டே நம்ம ஜின்னை பார்க்குறீங்க. அவரா வெயிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் அப்படியே வந்துட்டு அந்த குழந்தை அந்த சக்தி வந்து வந்திருக்கோம்லடா, அது வந்து பார்த்திங்கன்னா மெடிசனோட சக்தி. ஸோ அந்த பவரை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக எடுத்து அப்படியே துணியால் ரேப் பண்ணி அப்படியே ஜின் தான் அவ்வளோ டியர்ஸோட பார்த்துட்ருக்காரு. என்னோடய பேபி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பேபி அப்படியே வந்து ரேப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவர் ஒரு ரூமுக்கு போயிடுறாருடா. எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா மெடிசன்லாம் கொடுத்துருப்பாரு. ஸோ அவரும் வந்து மெடிசன் எடுத்துக்கிறக்காக அவரோட ரூமுக்கு வந்து போகிறாரு. அப்போ கரெக்டாக நம்ம வி தான் உங்கள் ரூமுக்கு வந்துட்டு என் பேபி எங்கடி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. வெயிட் பண்ண வி அப்படிங்கிற மாதிரி அப்படியே டயர்டாக சொல்கிறீங்க. இப்போ வி தான் அவங்க ஃபோர்டை வந்து கிஸ் பண்ணிட்டேன். என்ன ரொம்ப டயர்டாக இருக்கியோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படி ரொம்ப உடஞ்சி போய் அப்படி பேசுகிறீங்க. அப்போ வந்து வி தான் சரி வா இங்கே வா என் லேப்பில் வந்து படுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் போயிட்டு அப்படியே வியோட லேப்பில் படுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் லெக் மடக்கி ரைட் லெக்கை நீட்டி அப்படி உட்காந்துருக்காரு. நீங்கள் லெஃப்ட் லெக்கில் தான் வந்து தலையை வச்சு அப்புறம் அவரோட முட்டியை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிருக்கீங்க. அவர் உங்கள் தலையை வந்து அப்படியே ரேப் பண்ணி விட்டுட்டுருக்காருடா. நீங்களா அப்படி அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப நீங்கள் இத்தனை வருஷமாக லவ் பண்ணது அவ்வளோ வருஷம் தவம் இவங்களை அடையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கிடைச்ச அந்த பிறவி பயனை அடைஞ்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வியோட மடியில் வந்து அப்படியே படுத்துருக்கீங்கடா. படுத்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. வி தான் அப்படி எங்கள் தலையை கொதி விட்டு ஒன்றும் இல்லை வி ஜின்னு உனக்கு மருந்து கொடுத்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கொடுத்துட்டாரு இதோ அங்கே இருக்குது அப்படிங்கிற கையை மட்டும் காமிக்கிறீங்க. அப்போது வி தான் சரி நான் இப்போ எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வியை மட்டும் அப்படியே ஹக் பண்ண மாதிரி அவரோட லெக்ஸை வந்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்கடா. இந்த பக்கம் வியா அப்படியே சிரிச்சிட்டு சரி கொஞ்சம் நேரம் நீ தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாடா. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் லேபர் பெயின் வர ஆரம்பிக்குதுடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே கத்துறீங்க. நம்ம வி தானே உங்கள் பக்கத்தில் இருந்திருப்பார். ஸோ அவர் வந்து உங்களை அப்படியே பேம்பர் பண்ணுறாரு. பேம்பர் பண்ணிவிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட பேபி வந்து பர்த் ஆகுதுடா. அந்த வாட்டரோட அந்த ஒயிட் கலர் அந்த பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு வெளிச்சம் மாதிரி உருவாகுதுடா. அதை வந்து வி பார்த்துட்டு என்னோடய பேபியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் வந்து சொல்கிறீங்கடா. அப்போ ஆரம்பம் அந்த பேபி அப்படியே தூக்கிட்டு வராரு, உங்கள் ரூமுக்கு தான் வராரு. ரொம்ப குழந்தை அழுதுருக்கும். ஸோ உங்ககிட்ட கொடுக்கலாம், பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறனால உங்கள் ரூமுக்கு தான் வந்திருப்பார். நான் கரெக்டாக நம்ம வியோட பேபி பர்த் ஆகிறக்கும் வர்றதுக்கும் கரெக்டாக இருந்திருக்கும். அப்படியே வந்து உங்ககிட்ட தாண்டா கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் தான் ஜேகேயோட குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அவனோட பேபி இன்னும் பர்த் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு.
இல்லையே பர்த் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரி இரு நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிகேவோட ரூமுக்கு தான் ஆரம் போகிறாரு. வியா ஹாயா நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜின்னு உன்கிட்ட எல்லாம் விளாடவையே சொன்னான்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் கேட்குறாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லா மருந்தும் எனக்கு கொடுத்தும் வச்சுட்டாரு. என்னோடய ரூமில் தான் எல்லா மருந்தும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்கிறாருடா. ஓ அப்படியா சரிடா ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரமும் சொல்லிவிட்டு நம்ம ஜிகே ரூமுக்கு தாண்டா போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஜேகே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த குழந்தையே வெறிக்க வெறிக்க பார்த்துட்ருக்காரு. அந்த குழந்தை அழுகவே இல்லை ஃபுல்லாக. அதாவது குழந்தை பர்த் ஆகி அழுகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஜேகே பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணை கூட இமைக்கலை. அப்படி வச்ச கண்ணு வாங்காமல் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்த்துட்ருக்காரு கன்னத்தில் கை கொடுத்து. ஆரம் வந்து அதை பார்த்துட்டு டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆயா பேபி ஃபுல்லாக பர்த் ஆகிட்டான், ஆனால் ஏன் அலையலை அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஆரமா என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பக்கத்தில் வந்து பார்க்குறாருடா. அந்த பேபி பார்த்திங்கன்னா அழுகவே இல்லை, அப்படியே படுத்து தூங்கிட்டுருக்கு. அதாவது தூங்குற மாதிரி இருக்குடா, அதுக்கு மூச்சு இருக்கா இல்லையான்னு கூட தெரில. நம்ம ஆரம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்க்கவும் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஜின் அப்படிங்கிற சத்தம் போடுறாரு. இந்த பக்கம் ஜின்னா அவரோட ரூமில் இருந்து அவரும் சத்தம் போடுறாரு. டேய் என்னால் வெளியில் வர முடியாது, இந்த சக்தியை தனியாக விட்டுட்டு நான் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஜின் குழந்தை அழுகவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னடா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் கேட்குறாரு. அழவே மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம் வந்து கத்துறாரு பாருங்க. உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குது. என்ன அழ மாட்டேங்கிறானா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஆரமோட பேபிக்கு வந்து அப்படியே ஃபீட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கடா, அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகிறீங்க. நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்னடா சவுண்டு அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் எட்டி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் உங்கள் ரூமை விட்டு வந்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் 7 பேரோட ரூமை தாண்டி தான் நம்ம 6 பேரோட ரூமை தாண்டி தான் வந்து ஜேகே ரூமுக்கு போகணும். ஸோ நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டே மேலே ஒரு டவல் கூட வேர் பண்ணல, நீங்கள் அப்படியே வந்து போகிறீங்க நடந்து. பாய்ஸ் எல்லோரும் அச்சோ அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அப்படியே கண்ணை மூடுறாங்க. நீங்களா ஆமாம் பார்க்கவே இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் நேராக ஜேகே ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே ஆரம்பம் தான் என்னடா ஆச்சு பேபிக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த பேபியை போயிட்டு அப்படி தூக்க போகிறாரு. நீங்களா வேணாம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஒரு பேபி கையில் வச்சுருக்கீங்களா, ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்கள, அந்த பேபியோடய போயிட்டு அந்த இன்னொரு பேபியை தொட்டிலில் படுக்க வச்சுருக்கீங்கள, அதோட காலில் போயிட்டு அப்படியே சுண்டி விடுறீங்க. அந்த ஒரு விரலை வச்சு இந்த நெத்தியிலெல்லாம் அடிப்பாங்கள்ல தோற்று போயிட்டா, அந்த மாதிரி அந்த உள்ளங்காலில் வந்து அடிக்கிறீங்க. இந்த பக்கம் ஆரமாக என்னடி பண்ணுற பையன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா உன் பையன்தான் வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு அடி அடிக்கிறீங்க. குழந்தை இன்னும் ஒரு ரியாக்ஷனும் பண்ணவே இல்லை. இந்த பக்கம் ஜிகேவா அப்படியே அழுகாவே ஆரம்பிச்சிடுறாரு. என்ன ஆச்சு பேபி அப்படிங்கிற மாதிரி அழுகவே ஆரம்பிச்சிடறாரு. நீங்கள் அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஒன்றும் இல்லை கம்மனு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎஸ் அதாவது இயர்ஸ் இருக்கும் இல்லைடா, அந்த இயர்ஸில் போயிட்டு ஒரு சுண்டி விடுறீங்க பாருங்கள். அப்படியே அந்த இயர்ஸ் ஃபுல்லாக அப்படியே பிங்கிஷ் கலரில் ஆகிடுது. விட்டால் ப்ளட்டே வந்துடும் போட்டுருக்கு நீங்கள் அடித்த இடத்துல. அப்படியே ஆரம்பம் அவங்கள பார்த்து முறைக்கிறாரு. நீங்களா அத்தி இன்னும் இந்த முறை முறைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பமே பார்த்துட்ருக்கீங்க. அவர் பார்த்தீங்கன்னா இதுக்கடி இப்படி அடிச்சு அதுவும் காதில் குழந்தைக்கு ஏதாவது ஆகிட போதுரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தை அழுகவே ஆரம்பிக்குதுடா. நீங்கள் அதை பார்த்துட்டு இதுக்கு தான் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகேவா அப்படியே வந்து குழந்தையை பார்க்குறாரு. அந்த குழந்தைக்கு அப்படியே காது விட்டு ரெட் கலரில் இருக்குது. அதை வந்து பார்த்துட்டு உங்களை அப்படியே கொலகாரில் திரும்பி பார்க்குறாரு. நீங்களா இங்கே பாரு குழந்தை அழுகலைன்னு தானே அடித்தேன். குழந்தை அழுகாமல் இருந்ததுன்னா மூச்சு குழாய் வந்து விரியாமல் இருந்திருக்கும், அதனால தான் குழந்தை அழுகாமல் இருக்கும். அப்படி ஏதாவது அடித்தா அழுகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஜேகே பார்த்து சொல்கிறீங்க. அப்போ ஜேகேவா அதுக்கு இப்படி அடிப்பாங்க உனக்கு இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா ஜேகே நான் குழந்தைக்காக தான் அடித்தேன் ஜேகே, நான் எதுவும் ஃபங்க்ஷன்ஸில் ஒன்றும் வச்சுக்கல ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. தெரியுது நல்லா என் பையனை அடிக்கிற நீ இருக்குடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து மறைக்கிறாரு. நீங்களா ஜேகே வேணாம் ஜேகே அப்படிங்கிற மாதிரி அப்படியே பாவமாக சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகேவா கண்டிப்பாக உனக்கு இருக்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அந்த பேபியை தூக்குறாரு பாருங்க. அந்த குழந்தை அப்படி அழுதுட்டுருக்கு. சோ இந்த அங்கே ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேபி வந்து பார்த்திங்கன்னா அப்படி கொஞ்சிட்ருக்காரு. இந்த பக்கம் நீங்களா அதை பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம பேபி வந்து குழந்தையா இல்லை ஜேகே வந்து குழந்தையான்னு நீங்களே அப்படி ஆச்சரியமாக பார்த்துருக்கீங்க. ஏன்னா 2 பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படி காதெல்லாம் ரெட்டிஷ் கலரில் இருக்குது. எமோஷனலானால் ஜேகேக்கு வந்து காது ரெட்டிஷ் கலரில் ஆகும் இல்லைடா, அந்த மாதிரி வந்து ரெட்டிஷ் கலரில் இருக்குது. அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அந்த பேபியோட காது ரெட்டிஷ் கலரில் இருக்குது, அதையும் பார்க்குறீங்க. அதை ரெண்டுமே பார்த்துட்டு வச்சு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஆரம்பமாக அதை வந்து நீங்கள் நோட் பண்ணுறத பார்த்துட்டு சரி ஓகே குழந்தை ஃபீட் பண்ணி முடிச்சிட்டான் குடிங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட பேபியை வந்து வாங்கிக்கிறாருடா, கேர்ள் பேபி அப்படியே வாங்கிட்டு நீ அடுத்து இந்த குழந்தைய பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா
ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த பக்கம் ஜேகே வந்து பார்த்தீங்கன்னா, நான் தரமாட்டேன், என் பையனை நான் அவகிட்ட தரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த பக்கம் ஜேகேவா, அவன் என் குழந்தைய அடிச்சிட்டா, நான் தரமாட்டேன், 3 தடவை அடிச்சிருக்கா, இதுக்கு மேலேயே கொடுத்து என் பையன் அடி வாங்கிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே வந்து அந்த குழந்தைய எடுத்துகிட்டு எப்படி திரும்புவாங்களா, கொடுக்க மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி திரும்புவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து திரும்புகிறாரு. இந்த பக்கம் நீங்களா அதை பார்த்து சிரிச்சுட்டு, ஜேகே இது ஒரு ட்ரீட்மெண்ட் ஓகேவா, ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா குழந்தை அழுக ஆரம்பிச்சிடும், அந்த லங்ஸ் வந்து விரிய ஆரம்பிச்சிடும், அதுக்காக தான் அப்படி பண்ணேன், நீ இன்னும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு, விட்டு அடிச்சிடுவார் போல் இருக்கு. நீங்களா சரி ஜேகே கொடு ஜேகே அப்படிங்கிற மாதிரி, நீ என்ன வேணால் பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கோ, இப்போ பேபி குடுறா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி அப்படியே வாங்கி அந்த குழந்தைய வந்து அப்படியே அந்த முடியெல்லாம் ரப் பண்ணி விட்டு அப்படியே பார்க்குறீங்கடா, அப்படியே அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறீங்கடா. அந்த குழந்தை பார்த்திங்கன்னா அழகாக க்யூட்டாக அவங்கக்கிட்ட மில்க் ஃபீட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம ஜேகே தான் வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஜேகே இன்னும் ஜேகே பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி என்னடி என் பையன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த செஸ்டையே வந்து ஒத்து பார்த்துட்ருக்காரு. நீங்களா ஜேகே பூ ஜேகே ஒத்து பக்கம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பிடிச்சி தள்ளுறீங்க. அவரா ஏய் அவன் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி அப்போ மறுபடியும் கேட்குறாரு. நீங்களா ஜோ ஜேகே அவன் மில்க் ஃபீட் பண்ணிட்டுருக்கேன், ப்ளீஸ் போ, குழந்தை பால் குடிக்கிறது அப்படிலாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரா சிரிச்சுட்டே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே நடந்து போகிறாரு. நீங்களா எங்கேயாவது இடிச்சுக்க போகிற, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ என் பையனை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களா ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வந்து போயிருப்பாங்களா கோவிலுக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்துடுறாங்க. அங்கே வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்கடா, வீடே அமைதியாக இருக்குது, உள்ளே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் இருக்கிற சத்தமே இல்லை, ஒரு வேலைக்கு போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸோட அப்பா அம்மா தான் அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா உங்கள் அம்மாவா வயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. என்னம்மா வயன் இங்கேயா இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மாவோட அதாவது பாய்ஸோட அப்பா அவர் வந்து கேட்குறாரு. ஆமாண்ணா வயன் இங்கே தான் இருக்கா, பாரு அவரோட ஹேண்ட்பேக் ஃபோனு எல்லாம் இங்கே தான் இருக்குது, அப்போ வயன் இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆமா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அப்படி அந்த வீட்டையே சுற்றி பார்க்குறாரு. என்ன இவ்வளோ அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸோட அப்பா தான் அப்படியே பாய்ஸ் ரூமுக்கு தான் நேராக வராங்கடா. வந்து பார்த்தா நம்ம ஆரம் வந்து கையில் வந்து ஒரு குழந்தைய வச்சு அப்படியே தூங்க வச்சிட்ருக்காரு. அந்த குழந்தை தூங்குறதுக்கு கையில் வச்சு அப்படியே ஆட்டி கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவங்க அப்பாவோட கண்ணெல்லாம் விரிஞ்சிருது. அவங்க அம்மாவா டே ஆரம் என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா வந்துட்டிங்களா, இதோ இங்கே பாருங்கள் என்னோடய பேபி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் அவங்க அப்பாவுக்கெல்லாம் உன்னோட பேபியா எப்படா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் உங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த குழந்தைய வந்து பார்த்துட்டு பேபி ரொம்ப க்யூட்டாக இருக்கா, என்னோடய பொண்ணு மாதிரியே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கும் எப்படி தெரியும் பேபி கேர்ள்னு அப்படிங்கிற மாதிரி நீ யாரும் வந்து கேட்குறாரு. நான் யதார்த்தமாக தான்ப்பா சொன்னேன், எப்படி கேர்ள் பேபி தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்கள் அம்மா வந்து கேட்கவும் ஆரம்பிச்சிருச்சுட்டு, ஆமாம் அத்தை இது கேர்ள் பேபி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அந்த பேபியை வந்து உங்கள் அம்மா கிட்ட கொடுக்குறாங்க. உங்கள் அம்மா வந்து அச்சோ என் தங்கம் என் பட்டும் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கிறடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேபியோட ஃபேஸில் போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம பாய்ஸோட அம்மா அப்பா தான் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அந்த பேபி அப்படியே வாங்குறாங்க பாருங்கள். அவங்க கையெல்லாம் நடுங்குது. அச்சோ என் தங்கம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து பார்த்துட்ருக்காங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸுக்கெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அந்த ட்ராகன் மச்சம், அந்த மச்சம் அந்த பேபிங்ஸ்க்கும் இருக்குது. அதை வந்து அவங்க அப்பா பாய்ஸோட அப்பா பார்த்துட்டு ஆமாம் ஆரம் இது உன்னோட பேபி தான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே சொல்கிறாரு. ஆரம்பம் பார்த்திங்கன்னா என்னப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மச்சம் உன்னோட பரம்பரைங்களுக்கு மட்டும்தான் இருக்கும்னு முன்னோர்கள் சொன்னாங்க, அது நிஜம்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஆரம்பம் அப்படி சிரிச்சுட்டே ஆமாப்பா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பார்த்துட்ருக்காருடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பேபி தான் அப்படியே மெதுவாக கண்ணை ஓப்பன் பண்ணுது. உங்கள் அம்மா தான் அதை வச்சிட்ருக்காங்களா, அந்த கண்ணை ஓப்பன் பண்ணும்போது அவங்க அப்படியே பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பேபி அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ணை போடி தூங்கிடுது. இந்த பக்கம் நீங்களா அந்த பேபிக்கு வந்து ஃபீட்லாம் பண்ணிவிட்டு தூங்க வச்சுட்டு அந்த பேபி வந்து அப்படியே படுக்க வைக்கிறீங்கடா. வச்சோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்ஸ் ஆகுது, ஜேகோப்போட பேபிஸ் வந்து பர்த் ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே சென்ஸ் ஆகுது. நீங்கள் அந்த பேபி படுக்க வச்சுட்டு நீங்கள் நேராக ஜேகோப்போட ரூமுக்கு தான் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா ஜேகோப் தான் அவரோட ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவரை கூப்பிடக்கூட முடியல, உங்களால் பெயின் அந்த அளவுக்கு, அந்த சவுண்டு கூட உங்களால் போட முடியாத அளவுக்கு அந்த பெயின் இருக்குது. நீங்கள் போனது என்ன பண்ணுறீங்கன்னா ஜேகோப்போட ரூம் வாசலில் இருந்த பூஜாடி வந்து அப்படியே தட்டி விடுறீங்க. ஜேகோப் தோட திரும்பி பார்த்துட்டு என்ன
என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே திரும்ப இருப்பாருங்க. அப்போது நீங்கள் தான் கீழே விழுகிற மாதிரி போகிறீங்க. அவர் உங்களை வந்து அப்படியே பிடிச்சிட்டு ஒயின் என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. பேபிஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஜேகோப்பை வந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அவரும் கூட்டிகிட்டு போயிட்டு படுக்க வைக்கிறாருடா. குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நம்ம ஜின்னோட ரூமுக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு ஜின்னை வந்து பார்க்குறாரு. ஜின்னு பார்த்திங்கன்னா அந்த ரூமுக்கே வந்து அந்த பாதுகாப்புன்னு சொல்லுவாங்கடா, அதை வந்து போட்டிருக்காருடா. போட்டுட்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேபி வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு. அவர் எடுக்க வேண்டிய மெடிசன் எல்லாமே எடுத்துக்கிறாருடா. அப்போ நம்ம ஜேகோப் தான் ஜின் ஒயினுக்கு பெயின் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஜின் பார்த்திங்கன்னா நான் அவளுக்கு மெடிசன்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருந்தேன், அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறது. என்னோடய ரூமில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கடா. ஒயினோட ரூமில் போய் பாரு, அங்கே வந்து பேபி பர்த் ஆகும்போது கொடுக்க வேண்டிய மருந்துன்னு இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய்ட்டு ஒயினுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ அவளை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருடா. ஓகே ஜின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படி குருகுருன்னு ஓடுறாருடா. அப்போது ஜின் தான் உன்னோட பேபி சைன் தான் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாரு. இந்த பக்கம் ஜேகோப் போனவர் டக்குன்னு நின்றுறாரு. இப்போ உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் எப்படி திரும்பி பார்க்குறாரு பாருங்க. நம்ம ஜின் தான் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு என் கூட இருக்கும்போதே ஒயின் சொல்லிட்டான், நான் ஜேகோப்க்கு 2 பேபிஸ் கொடுப்பேன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகோப் ஆச்சரியமாக கேட்குறாரு. ஆமாம், அவள் உன் கூட தான் கடைசியாக இருக்கணும்னு விரும்பினான். அதே மாதிரி உனக்கு தான் 2 பேபிஸ் கொடுக்கணும்னு விரும்பினான். உனக்கு தெரியும்ல, நம்மளோட ஒமேகாவாக இருந்தாலும் சரி, ஆல்ஃபாஸாக இருந்தாலும் சரி, அவங்க முடிவு பண்ணுறது தான் பேபிஸ், உனக்கு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பக்கம் ஜேகோப்பும் அப்படியே ஸ்டியர் ஐஸோட சிரிச்சிட்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படி கொடுக்கணும்னு ஓடுறாருடா. அவங்க ரூமுக்கு தான் ஓடுறாரு. மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ஆரம்போட ரூமில் வந்து அம்மா அப்பாலாம் இருக்கிறத பார்த்துட்டு, அம்மா வந்துட்டிங்களா, அம்மா கொஞ்சம் வாங்கலை ப்ளீஸ், ஒயினுக்கு பேபி பர்த் ஆகும் போது என்னோடய பேபிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. படப்படன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ உங்கள் அம்மா தான் டேடி வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது நம்ம பாய்ஸோட அம்மா தான் நம்ம ஜேகோப் கூட வந்து போகிறாங்கடா. போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே கத்திட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜின் கொடுத்தாரடா மருந்து, அதை வந்து உங்களுக்கு அப்படியே கொடுக்குறாங்கடா. கொடுத்துட்டு ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த காலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறாங்க. ஜெய்கோப் அம்மா என்னம்மா பண்ணுற அப்படின்னு, பேபிஸ் வரணும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி நம்ம உங்கள் அம்மா பாய்ஸோட அம்மா வந்து சொல்லவும், ஆமாம் இப்போ அவளோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்கோப்போட ஹேண்ட்ஸை அப்படியே பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே கத்துறீங்க. பேபிஸ் அப்படியே பர்த் ஆகுதுடா. நம்ம ஜேகோப்போட அந்த சக்தியாகவே, அதாவது க்ரீன் கலர் சக்தியாகவே அது வந்து அப்படியே வெளிச்சமாக வெளியில் வருது. அப்போ வந்து அவங்க அம்மா தான் ஒரு டவல் எடுத்து அப்படியே ரேப் பண்ணி அந்த சக்திகளெல்லாம் அப்படியே ஜேகோப் கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஜேகோப்பா அந்த 2 பேபிஸையும் வாங்கிட்டு அப்படியே சிரிக்கிறாரு. இந்த பக்கம் அவங்க அம்மாவா என் கண்ணே பற்றும் போல இருக்கு, பசங்க என்னோடய பேர பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே இந்த பேபிஸு, அதாவது அந்த வெளிச்சமாக இருக்கும் இல்லைடா, அதை வந்து பார்த்து அப்படியே திஷ்டி கழிப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜேகோப் தான் அப்படியே கொண்டு போயிட்டு அப்படியே தொட்டலில் படுக்க வைக்கிறாருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஜேகேயோட பேபி வந்து நீங்கள் படுக்க வச்சுட்டு வந்திருப்பீங்கள்ல, அப்போ உங்கள் அத்தை நான் அவங்கக்கிட்ட வந்துட்டு ஒயன்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. நீங்களாம் அப்படி லைட்டாக கண்ணை முடிச்சு பார்த்துட்டு ஜேகோப்போட பேபி தூங்குறான், சுகர் பேபி வரப்போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மயங்கிடுறீங்க. அப்போ அவங்க அம்மாவா, என்ன சுகாவோட பேபியா, இரு நான் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகோப் கிட்ட சொல்லிவிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறீங்கடா. ஜேகோப் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உங்களுக்கும் சேர்த்து அந்த பேபிஸோட பவரை வந்து எதிர் சக்தி, அதாவது ஜேகோப்போட ஆப்போசிட் சக்தி வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரூமுக்கே வந்து அப்படி கட்டு போடுறாரு, அது மந்திர கட்டு போடுறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே இல்லை. ஏன்னா அந்த மந்திரக்கட்டு போட்டால் யாருமே வந்து அந்த ரூமை விட்டு வெளியில் போக முடியாது. நம்ம பாய்ஸ் மட்டும்தான் முழுசாக வெளியில் போகலினாலும் பாதியாவது போவாங்க, பாதி உள்ளே இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும், ஓகேவா? மற்ற யாருமே வந்து அந்த ரூம்குள்ளே வந்துட்டு வெளியில் போக முடியாது, நீங்களாகவே இருந்தாலும் சரி, அந்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தான் நேராக சுகாவோட ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம சுகா தான் அப்படியே கன்னத்தில் கை கொடுத்து பார்த்துட்ருக்காரு. அந்த பேபி வந்து அழுதுருக்கோண்டா. நம்ம சுகா என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த பேபி அப்படியே தூக்கி அவரோட ஷோல்டரில் வச்சு அப்படி டேப் பண்ணி கொடுத்துருப்பாரு. அது நல்லா தூங்கியிருக்கும். அவர் அப்படியே கன்னத்தில் கை கொடுத்து அந்த பேபி ஒரு ஷோல்டரில் இருக்கிறத அவர்னால நம்ப கூட முடியல. சுகா இப்போ என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவரே பேசிகிட்டு இருக்காரு. அவங்க அம்மாவா சுகா கிட்ட வந்துட்டு, சுகா என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா இங்கே வாம்மா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. அவங்க அம்மாவா என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு.
இங்கே இருக்கிறது என்னோடய பேபி தானம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆமாம் சுகா, உன்னோட பேபி தான் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா நிஜமாக தானே, என்னோடய பையன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆமாம் உன்னோட பேபி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அப்படியே அழுதுகிட்டே சொல்கிறாங்க. 2-3 டைம் கேட்டிருப்பாரு. கேட்டுட்டு அப்படியே அவங்க அம்மா தான் அந்த பேபி அப்படியே தூக்குறாங்க பாருங்கள். அவங்க அம்மா கைக்கு வந்தோன்னே அந்த பேபி அழுக ஆரம்பிக்குது. சுகா அம்மா குடும்பம் பேபி அழறாம்மா குடும்பம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா இருந்து பிடுங்கி அப்படியே சுகா வச்சுக்கிறாரு. இந்த பக்கம் அவங்க அம்மாவா, டேய் ரொம்ப பண்ணாதடா, நாங்களாம் குழந்தை வளர்த்துனதே இல்லையா என்ன, உங்களால் நாங்கள் தான் வளர்த்துனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அதான் என் பையன் உங்ககிட்ட வந்து அழுகுறான்லம்மா, எதுக்கு என் பையனை அழுக வச்சுருக்க, போ 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 இங்கேருந்து போ, ஒயினை மட்டும் கூட்டிகிட்டு வா போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் அம்மாவா, ஒயினையா, ஒயினை கூட்டிகிட்டு வர முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கம்மா. புரியலம்மா, ஒயனை கூட்டிகிட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் பாய்ஸோட அம்மா சொல்கிறாங்க. அந்த பக்கம் சுகாவா, ஏம்மா, அவள் வந்து ஜேக்கோப்போட ரூமில் இருக்கா. ஜேக்கோப்போட பேபிஸ் இப்போ தான் பர்த் ஆகிருக்கு. ஸோ அவனோட பேபி பர்த் ஃபுல்லாக முழுமை அடையிற வரைக்கும் அந்த மந்திரக்கட்டு உடையாது, வயனால் வெளியில் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா அப்போ என் பேபியோட அவள் மில்க் ஃபீட் பண்ணணும்லம்மா அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து சொல்கிறாரு. ஓ அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா வந்து அப்படி கிண்டலாக கேட்குறாங்க. சுகாவாம்மா அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அப்படியே கோச்சிக்கிறாரு. டேய் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ண, அவள் வந்துடுவா, சீக்கிரமாக வந்துடுவா, அவளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிட்டு போகிறாங்கடா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அம்மா வந்து அப்படி ஒவ்வொரு பாய்ஸாக வந்து பார்த்துட்டு வராங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்க பேபிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்குது. அதாவது நம்ம ஜிமின் கிட்ட இருக்க பேபிஸ் வந்து பார்த்திங்கன்னா கை கால்லாம் வந்திருக்கும், தலை வந்து உருவாயிட்ருக்கும். நம்ம ஜின்னு கிட்ட இருக்க பேபி பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அந்த ஹேண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். வீக்கிட்ட இருக்க பேபிஸும் அப்படி தாண்டா ஆயிருக்கும். ஹேண்ட்ஸ் வந்து இப்போ தான் லைட்டாக அங்கங்கே தலை மட்டும் தனியாக வந்திருக்கும். சின்னதாக ஹேண்ட்ஸை வந்து அப்படியே மெதுவாக வெளியில் வந்துட்டுருக்கு. அதை வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு சூப்பராக இருக்குது குழந்தைங்கள்லாம், ஆனால் என்ன பக்கத்தில் தான் போய் பார்க்க முடியல, மந்திர கட்டு போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிவிட்டு நேராக ஜேக்கோப்போட ரூமுக்கு தான் வராங்க. பட் அவங்களால அந்த டோரை கூட தொட முடியல. ஜேக்கோப்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கான மந்திர கட்டு போட்டு வச்சுருக்காரு. ஏன்னா 2 பேபிஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக நான் 1க்கு 2 போட்டு வச்சுருப்பாரு. நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க பெட்டில் படுத்து, அதை மட்டும்தான் அவங்க அம்மா பார்க்குறாங்க. அப்போ வந்து நம்ம ஜேக்கோப் தான் அப்படியே எங்கள் அம்மாவை திரும்பி பார்த்துட்டேன், அத்தை கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எங்கள் அம்மாவும் அப்படி தலையை மட்டும் நோட் பண்ணிவிட்டு போயிடுறாங்கன்னா நேராக சுகா ரூமுக்கு தான் போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா நம்ம சுகாவோட அம்மாவும் சுகாவும் அப்படியே பெக்கன்னு முழிச்சிட்ருக்காங்க. உங்கள் அம்மா போயிட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஒயின் ஜேக்கோப்போட ரூமில் இருக்கா, சுகாவோட குழந்தைக்கு எப்படி அவள் ஃபீட் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி உங்கள் பாய்ஸோட அம்மா வந்து கேட்குறாங்கடா. அப்போது சுகாவா, அம்மா அதான் நீங்கள் சொன்னீங்களா வந்துடுவான்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டே சொன்னேன்டா, இருந்தாலும் குழந்தை இப்போ அழுக ஆரம்பிச்சா நான் எப்படா சமாதானப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸோட அம்மா கேட்குறாங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ குழந்தை என்ன பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அது நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கு ஷோவாவோட ஷோல்டரில். அதை வந்து பார்த்துட்டு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, வாங்க இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அண்ணியை, அதாவது பாய்ஸோட அம்மாவை வந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்கடா. கூட்டிகிட்டு போயிட்டு அதை எடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மூலிகை இருக்கும்லடா, அந்த மூலிகையை வந்து அப்படியே எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க. அவங்க வந்து எடுத்து கொடுக்குறாங்கடா. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மில்க் மாதிரி ரெடி பண்ணுறாங்க, உங்கள் அம்மா வந்து ரெடி பண்ணுறாங்க. அப்போ நம்ம பாய்ஸ் தான் அப்படி எல்லோரும் அவங்க ரூமில் இருந்து அவங்கவுங்க பேபிஸ் அப்படியே பார்த்துட்ருப்பாங்கடா. அப்போ சுகா தான் எங்கே போயிட்டாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரோட பேபி அப்படி கையிலேயே தூக்கிட்டு கீழே ஹாலுக்கே வந்திருப்பார். ஹாலில் வந்து பார்க்குறாரு நம்ம ஆரமும் ஜேகேவும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஹாலில் வந்து உட்காந்துருப்பாங்க. அதை வந்து பார்த்துட்டு டேய் 2 பேர் என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன பண்ணுறோம்மா, அம்மா எங்களோட குழந்தைங்கள வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, அம்மா அப்பா எங்கே, அவரை நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சிவா கேட்குறாரு. அவர் என்னோடய குழந்தைய வாங்கிட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. எங்கடா போனார், தோட்டத்தை சுற்றி காமிக்க போயிருக்காரு. இது தோட்டத்தை சுற்றி காமிக்க போயிருக்காரா, டேய் குழந்தடா அது, அதை தான் நானும் சொன்னேன், எனக்கெல்லாம் தெரியும் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். சரி ஓகே, நம்ம அப்பா கிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியாது, பார்த்து விடு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து சொல்லிடுறாருடா. இந்த பக்கம் ஜேகேவா அதான் தெரியுமே அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்கிறாருடா. இந்த பக்கம் சிவா அதை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. கரெக்டாக அவங்க அம்மாவும் அத்தையும் அப்படியே வராங்கடா. கையில் வந்து ஒரு மில்க் பாட்டில் மாதிரி இருக்குது, இந்த அப்படியே எடுத்துகிட்டு வராங்க. இந்த பக்கம் சிவாமா என்னது இது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மில்க்கை வந்து குழந்தைக்கு கொடுங்க ஒயின் வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் அம்மா வந்து கொடுக்குறாங்க. அப்போது நம்ம
சுகா தான். ஓ அப்படியா? ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மில்க் பாட்டிலை வந்து கையில் வாங்குறாரு பாருங்க. கரெக்டாக நம்ம பாய்ஸோட அப்பா தான் அப்படியே உள்ளே வந்துட்டு, சுகா வந்துட்டியா? உன்னோட பேபி என்ன பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்டே வராரு. பாய் பேபி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த மில்க் வந்து நம்ம சுகா கையில் கொடுத்துருப்பாங்களடா, அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சென்ஸ் ஆகுது, ஒரு மாதிரி பாடியெல்லாம் அப்படியே ஹீட் ஆகுது. நீங்கள் அப்படியே ரொம்ப கோவத்தில் அலறிட்டு எந்திரிப்பாங்களடா, அந்த மாதிரி வந்து எந்திரிக்கிறீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஹீட் பவர் வந்து அப்படியே வெளியில் வருது. இந்த பக்கம் ஜெய்ஹோப்பால் அந்த ஹீட்டை வந்து தாங்க முடியல. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ஹோப்போட அந்த ஹீட் பவர் தான் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். சாரி, இயற்கை பவர் தான் கவர் ஆகிருக்கும். ஸோ அந்த ஹீட்டை வந்து அவரால் ரெஃப்யூஸ் பண்ணவே முடியல. நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தீங்க அப்படின்னா அந்த பேபிஸ்க்கும் அது அஃபெக்ட் ஆகுங்கிறனால உங்களை வந்து அந்த ரூமை விட்டு அப்படியே பிடிச்சி வெளியில் தள்ளுறாரு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ரூமை விட்டு கோவமாக வர்றீங்க. இந்த பக்கம் நம்ம பாய்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ரூமில் இருக்காங்கடா, அந்த நெருப்போடு எரிஞ்சிட்டே வெளியில் வர்றேங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜெய்ஹோப் தான், சாரி ஜேகே தான் ஃபஸ்ட்டு அதை பார்க்குறாரு. உங்களை பார்த்துட்டு வயன் என்னடி ஆச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே எந்திரிக்கிறாரு பாருங்க. நம்ம ஆரம்பம் அப்படியே எந்திரிக்கிறாரு. நிறுத்து சுகா அப்படிங்கிற மாதிரி அப்படி கத்துறேங்க. இந்த பக்கம் சுகாவா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த மில்கை வந்து கையில் வச்சுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தோன்னே என்னாச்சு வயன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. என்ன ஆச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற பவர்ஸ் அதை வந்து நீங்கள் ஒரு வெளிச்சம் மாதிரி எடுத்து நம்ம பாய்ஸோட அப்பா அம்மா மேலேயும் உங்கள் அம்மா மேலேயும் அப்படியே அடிக்கிறீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்ஸோட அப்பா அம்மாவும் சரி உங்கள் அம்மாவும் சரி அப்படியே கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்து பார்த்திங்கன்னா வேறொரு சக்திகளாக, அதாவது துர்சக்திகளாக மாறுறாங்க. நம்ம ஜேகே வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேபியை போயிட்டு பிடிச்சிருப்பாருடா. நீங்கள் அவங்க அப்பாவை அடிக்கும்போது அவர் போயிட்டு அந்த பேபி வந்து பிடிச்சிருப்பாரு. அப்போ நீங்கள் தான் அப்படியே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு நம்ம வாய்ஸ் முன்னாடி வந்து நிற்கிறீங்கடா. ஓகேடா, நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு போட்டுறேன். இன்றைக்கி லேட்டாக தான் போட்டிருக்கேன், எனக்கு தெரியும். லேட்டாக போட்டதுக்கு சாரி. ஓகேவா, லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், சரியா? பை பாய்.